தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவருடைய இந்த அதிரடியான நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. அது என்ன நடவடிக்கை என்று சொன்னால், புலனாய்வுத் துறையினுடைய தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. நேற்று சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் பற்றி அதனுடைய பின்னணி விஷயங்களை பற்றி இன்றைய காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். வாங்கோ காணொளிக்குள் போவோம். உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில், எதிர்பார்க்காத இடங்களில் நடத்தப்பட்ட ஒரு அதிர்ச்சியான தாக்குதல். என்னென்னு சொன்னால், அப்போ சொன்னவங்க இலங்கைக்குள்ளே இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் ஊடுருவிட்னம், அவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இதென்று சொல்லி. ஆனால் இதை யாருமே அந்த சந்தர்ப்பத்தில் நம்பவே இல்லை. நானெல்லாம் நம்பவே இல்லை. ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் உலகத்தின் சில இடங்களில் இருக்கிறது தான், இல்லையென்று இல்லை. ஆனால் அவர்கள் இலங்கைக்குள் ஊடுருவார்களா, அல்லது இலங்கை இருக்கிற முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் மக்களை பற்றி எங்களுக்கு நல்ல வடிவா தெரியும். நாங்கள் அண்ணன் தம்பியா பழகி கொண்டு வரோம். எனவே அவையில் இப்படியான ஒரு செயலுக்கு இடம் கொடுத்திருப்பினமா, அதுக்கு பின்னணியில் இருந்திருப்பினமான்றது எங்களுக்கு நல்ல வடிவாவே தெரியும். எனவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்று சொன்னா, இதுக்கு பின்னால வேறு யாரோ இருக்கணும், இதுக்கு பின்னால வேறு ஏதோ அரசியல் இருக்குது, யாரோ ஒரு மறைமுக கரங்கள் இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் திரும்ப திரும்ப இதுக்கு ஒரு நீதி வேணும், நீதி வேணும் என்று சொல்லி கோரிக்கை வச்சுக்கொண்டே வந்தவே. உள்நாட்டிலையும் சர்வதேச மட்டத்திலையும் அந்த கோரிக்கை வச்சுக்கொண்டே வந்தவே. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வாழ்ற முஸ்லீம் மக்களும் கூட இதுக்கான ஒரு சரியான விசாரணை நடத்தப்படணும், சரியான நீதி நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி அவர்களும் கோரிக்கை வச்சு கொண்டு வந்தவை. என்று சொன்னா, இது இரண்டு சமூகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஒரு சமூகத்துக்கு இன்னும் ஒரு சமூகத்துக்கு மேல சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் வாரது நல்லதே இல்லை. எனவே இதுக்கு ஒரு சரியான விசாரணையும் சரியான தீர்வும் கிடைக்கணும் என்று சொல்லி இரண்டு தரப்புமே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தன. ஆனால் அவர்களுடைய கோரிக்கையை கடந்த 5 வருஷமாக இலங்கையில ஆட்சியில் இருந்தார்கள் கேட்டுச்சினமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை கேட்காத மட்டும் இல்லாமல், அதை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல், யார் யாரெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தேகம் எழுப்பப்பட்டதோ அவர்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில தான் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த சுரேஷ் சாலை அவர்களை எப்பயோ பதவி நீக்கம் செய்திருக்கணும், எப்பயோ அவர் மேல விசாரணை நடத்தி இருக்கணும். ஏன்னு சொன்னா, பிரித்தானியாவில் இருக்கிற சேனல் 4 தொலைக்காட்சி அப்படியே முழுமையான ஒரு ஆவணத்தை வெளியிட்டது. இதுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டது இவர்தான். இது கோத்தபாய ராஜபக்சவை திரும்ப ஜனாதிபதி ஆக்குறதுக்கு, திரும்ப ஆட்சியில கொண்டு அமர்த்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம். இதுல முழுக்க முழுக்க நேரடியாக செயல்பட்டது புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்த சுரேஷ் சாலே அவர்கள் தான். அவர்கள் அந்த தாக்குதல் நடத்தின தாக்குதலாளிகளை நேரடியாகவே சந்தித்தார், நேரடியாக கட்டளைகள் வழங்கினார் என்று சொல்லி அந்த ஆவண படத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் கூட அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையை வெளியில கொண்டுருவோம் என்று சொல்லி சும்மா மேடமேடையா முழங்கி கொண்டிருந்தவையே தவிர அதுல உருப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல், மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை இருக்கிறார் தானே, அவருடைய பதவிக்காலம் இப்பயோ முடிஞ்சது. அப்படி முடிஞ்சா பிறகும் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர் என்ன செய்தவர் என்று சொன்னா, இவருக்கு மேலும் 1 வருடம் பதவி நீடிப்பு வழங்கினவர். வேறு யாக்களே இல்லை பாருங்க. அப்ப இவருக்கு 1 வருடம் பதவி நீடிப்பு வழங்கினவர். அப்படி பதவி நீடிப்பு வழங்கி அந்த காலமும் முடிஞ்சா பிறகும் கூட திரும்பவும் அவர் பதவியிலான் இருந்தவர். அதாவது முன்னாள் அதிகாரி என்ற பேர்ல பதவியிலான் தொடர்ந்து இருந்தவர். அப்ப அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியா வந்தா பிறகு உடனடியாக அவர் சொன்னது பதவி விலகி போச்சொல்லி, நீங்களே பதவி விலகி போங்கோடு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் நான் பதவி விலகி போக மாட்டேன், இதெல்லாம் இருப்பேன் என்று சொல்லி அவர் அடம்பிடிச்சு கொண்டிருந்தவர். அப்படி இருக்கும்போது நேற்று சனிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடியாக அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சாச்சு, பதவி விட்டு நீக்கியாச்சு. இனிமேல் அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும், அல்லது அவர் மீதான விசாரணைகள் நடத்தப்படும், அவர் மீதான ஏனைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு, அதாவது த சென்டர் ஃபார் சொசைட்டி அண்ட் ரிலிஜன், அதாவது சமூகம் மற்றும் மதங்களுக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அவையில் ஒரு 6 பக்க அறிக்கை ஒன்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காட்ட கையளிச்சவே. அந்த அறிக்கையில் திரும்பவும் வலியுறுத்தி இருந்தவே சுரேஷ் சாலை அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும், அவர் மீதான விசாரணை நடத்தப்படணும் என்று சொல்லி. எனவே வெள்ளிக்கிழமை அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. சனிக்கிழமை உடனடியாகவே நேற்று அவர்
பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இப்ப இதுல பின்னணியில உள்ள தகவல் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த சுரேஷ் சாலை வந்து கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு நெருங்கின ஒரு ஆள். மிக நெருக்கமாக செயல்பட்ட ஒரு ஆள். கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் சரி, அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் சரி, இவருக்கு வந்து பதவி உயர்வுகளும், ஏனைய சலுகைகளும் வாரி வாரி வழங்கப்பட்டன என்று சொல்லி ஒரு தகவல் இருக்குது. எனவே அவர்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் சுரேஷ் சாலை இருந்திருக்கிறார். அப்படி இருந்து கொண்டுதான் கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக ஆக்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் வந்து அவர் ஈடுபட்டார் என்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. அவர் என்ன செய்வார் சொன்னா, யூகேல இருக்கிற சேனல் 4க்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தவர். இந்த மாதிரி நீங்க ஒரு பொய்யான தகவலை பரப்பி இருக்கிறீர்கள், இந்த தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நீங்க வந்து என்னுடைய நட்பேரை வந்து கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி யூகேல இருக்கிற சேனல் 4 தொலைக்காட்சி மேல ஒரு வழக்கு போட்டவர் சுரேஷ் சாலே. ஆனா அந்த வழக்கு வந்து உடனடியாகவே தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யூகேல இருக்கிற யூகேஸ் புராட்காஸ்டிங் அத்தாரிட்டி, அதாவது யூகே ஒளிபரப்பு அதிகார சபை என்று நாங்கள் சொல்லலாம் தமிழ்ல. அவர்கள் தான் வந்து அந்த வழக்கை வந்து உடனடியாக தள்ளுபடி செய்தவை என்னன்னு சொன்னா, சேனல் 4 தொலைக்காட்சியில வந்த அந்த ஆவணப்படம் இருக்குத்தானே, அந்த ஆவணப்படம் ஆதாரங்களுடன் கூடியது, அது உண்மைகளுடன் ஒத்துப்போகிறது, அது உண்மைக்கு புறம்பானது அல்ல, அதுல பொய் சொல்லப்படலைன்றத யூகேஸ் புராட்காஸ்டிங் அத்தாரிட்டி வந்து நம்பினது, அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்ன பிறகு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்க வந்தா அப்படி செய்வார், இப்படி செய்வார், நாட்டை முன்னேற்றுவார், டாலர்ஸை கொண்டு வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கையில தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது கோத்தபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் சத்தமா செய்கிற ஒரு வேலையை ரணில் விக்ரமசிங்க வந்து அமைதியா செய்வார். இவை வந்து கொஞ்சம் கத்தி கொண்டு கதைப்பினம், இந்த ஆள் வந்து அமைதியாக கதைக்கும், அவ்வளவுதான். செயல்பாடு ஒன்றுதான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு கடந்த காலங்களில். எனவே வந்து இந்த 3 பேருக்கும் இடையில வந்து ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த 3 பேருமே வந்து ஒரு ஆள் காப்பாற்ற நடவடிக்கையில தான் ஈடுபட்டு கொண்டு வந்தவையே தவிர, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு காணாமல், ஒரு சரியான விசாரணை நடத்தப்படாமல் இழுத்தடிச்சு கொண்டு வந்தவை. இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தாக்கள் வந்து வாயால சும்மா சும்மா சொல்லி கொண்டு வந்தவே, நாங்கள் தீர்வு காணுவோம் என்று சொல்லி. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மைத்ரிபால சிறிசேன வந்து என்னமோ சொல்ல முற்பட்டவர், அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக எனக்கு தெரியும், இதுல பின்னணியில் இருந்தது யாருன்னு தெரியும், நான் வெளிப்படுத்த போறேன்னு சொல்லி சிஐடிக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்து அதை சொல்ல வெளிக்கிட்டவர். அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து அப்படியே அமுக்கியாச்சுல அமுக்கப்பட்டுட்டார் அவர். அது அவற்றை குரல் வந்து நசுக்கப்பட்டுட்டது. ஏன்னு சொன்னா உண்மைகள் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி. எனவே இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வந்து யாருமே அமுக்கவும் முடியாது, நசுக்கவும் முடியாது. எனவே வந்து உண்மைகள் வெளியில வர்ற அந்த ஒரு காலம், அதுக்கான அறிகுறி வந்து இப்ப தென்பட ஆரம்பிச்சிருக்குது. இது மிக மிக முக்கியமானது. இது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மேல மக்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவர் வந்து நிறைய அதிரடியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வராரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அதிரடி நடவடிக்கையினுடைய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்ப பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் சுரேஷ் சாலே. இனிமேல் அவர் மீதான விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, கோத்தபாய ராஜபக்சவை வந்து ஜனாதிபதியாக ஆக்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லி இப்ப பிரதானமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. அதுக்காகத்தான் சுரேஷ் சாலே வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டார் என்று சொல்லி இப்ப குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் வந்து நாமல் ராஜபக்ச கூட மேடமேடியா சொல்லி கொண்டு வந்தவர், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரிகளை நாங்கள் அடையாளம் காட்டுவோம், அவர்களை நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம், நான் ஜனாதிபதியாக வந்தால் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி மேடமேடியா சொல்லி கொண்டு வந்தவர். அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, என்ற சித்தப்பாவா இருந்தாலும் பரவாயில்லை, அவரை பிடிச்சி நான் உள்ளுக்க வைப்பேன் என்று சொல்லி சொல்ல வந்தாரா, அல்லது நான் தான் ஜனாதிபதியாக வரப்போறது இல்லையே, பிறகு என்ன, வாயில வரது எல்லாத்தையும் சும்மா அள்ளி விடுவோம் என்று சொல்லி அள்ளி விட்டாரா, என்னவோ தெரியல. எனவே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாருக்கும் வந்து ஆப்பு வரப்போகுது. அது மட்டும் எங்களுடைய கண்ணுக்கு வந்து தெளிவா தெரியுது.